மெடிக்கல் காலேஜ்ல நீங்க நல்லா டாப் ஸ்டூடெண்டா இருந்தீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிக்கும் நல்லா டாப் ஸ்டூடெண்டா இருந்தேன். இப்போ காலேஜ் முடிச்சு ஒன்றே ஆச்சு. நானும் ஒர்க்கே ஒர்க்கு கிடைக்கல. எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு. சேலரி லோவாக கொடுத்தாங்க. ஆனால் ஒர்க்கே எதுவும் பண்ணாமல் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ நான் காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வெள்ளூர் சிஎம்சியில் எனக்கு வேலை கிடைச்சி நான் அங்கே போயிட்டேன். நீங்கள் நல்லா டேலண்டான பர்சன் தானே. நீங்கள் தனியாக ஒரு மெடிக்கல் ஒன்று வச்சு நடத்துனீங்கன்னா நல்லா இருக்குமே. அடுத்த தடவை வரும்போது உங்களை சும்மா பார்க்கக்கூடாது. மெடிக்கல் வச்சு நல்லா வேலை வரணும். சரிங்களா? இது நல்லா ஐடியா நல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம். கிளினிக் ஆரம்பித்த பிறகு நம்ம நல்லா இருக்கியா? என்ன டெய்லி சும்மாவே இருக்கிறோம், நம்ம சோம்பேறியாவே இருக்கிறோம். வீட்டில் வர திட்டிகிட்டே இருக்காங்க. தண்டை சொல்லணும். யார் சொல்றா? வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தான் சொல்றாங்க. அதுக்கு என்ன மச்சம் பண்றது? நம்ம மேலே எப்படியாவது சம்பாதிக்கணும். அதுவும் வந்து வேறு வராமல் சம்பாதிக்கணும். கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தான் சொன்னாங்க. இருன்னா எவன் அப்புறம் போய் ஜெயிலில் போய் கழிக்கிறது. அதனால அடிப்படையே வாங்க முடியாது. அதனால நம்ம எப்படியா ஏமாத்தி சம்பாதிக்கணும். எவனா ஏமாற வேணாம் தானே பார்த்து சொல்லு. வரும்போது ஒரு போர்டை பார்த்தேன். டாக்டர் எழுதி வச்சிருக்காரு. ஒரு நோயாளியா போனா அவருக்கு வந்து சரி பண்ணிட்டாருன்னா 500 ரூபா அவருக்கு இருக்கும். சரி, நம்ம நோயை குணப்படுத்தினா அவருக்கு 2000 ரூபாய் வரும்னு சொன்னாரு. சரி சரி என்ன அங்கே போய் பார்க்கலாம். சரி மச்சான். சரி, நம்ம அந்த டாக்டர் போய் எல்லாம் பார்த்துட்டு வரேன். அந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் பார்த்து தரேன். அதுக்காக நம்ம 2 பேரும் போய் ஆளுக்கு ஒரு நாளாக போய் தூக்கிட்டு ஆளுக்கு 2000 ரூபா கொடுக்கலாம். சரியா? சரி. கொஞ்சம் அந்த போர்டு வச்சுருந்தா யாரும் பேசுறது வந்தாங்களா? சரி, ஓகே. வந்தா என்ன கொஞ்சம் நர்ஸ் கூட வந்தாங்களா? நான் டாக்டர் பார்க்கணும், உடம்பு சரியில்லை. சரி, அட்மிஷன் மட்டும் போட்டுக்கலாங்களா? சரி போன 2 நர்ஸு தான் வெளியில் உட்காந்துட்டாங்க. பார்த்தவங்களாம் ஏமாளி வயது இருக்கிறாங்க. உள்ள இருக்கிற டாக்டர் ஏமாளியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியா நாளைக்கு நம்ம போகிறோம், போயிட்டு டாக்டரை ஏமாத்துறோம். ஆளுக்கு 2000 ரூபா தட்டி தூக்குறோம். சரியா? சரி, நான் போகிறேன். இன்னைக்கு போயிட்டு என்ன சொல்றேன்னா, எங்கள் நாட்டில் சொல்லலையே இல்லை. நான் சொல்கிறேன் என்ன அந்த டாக்டர் கண்டுபிடிக்கலான்னு பார்த்து. சரி, இங்கே அந்த ஃப்ரெண்டு ஒன்றும் வந்து தெரியக்கூடாது. சரியா? நர்ஸ் உள்ள வந்தாங்களா? இந்த நேற்று வந்து நான் டாக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு அட்மிஷன் கூட பண்ணுறேன். சரி. டாக்டர் உள்ள வந்தாங்களா? வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? டாக்டர் சொன்னே இல்லை டாக்டர். இனிப்பு சாப்பிட்டா கசக்குது, கசப்பு சாப்பிட்டா இனிக்குது. எல்லாமே மாறி மாறி தெரியுது. ஏதாவது ஒரு மருந்து தான் கொடுங்க. சரி, அப்படியே இப்போ நாக்கு அடைக்கணும். நாக்கை பார்த்துக்கலான்னு சொல்கிறேன். நாக்கில் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன தெரியுது? இல்லை டாக்டர், எல்லாமே இப்போதான் மாறி மாறி தெரியுது. அதுவும் நீங்கள் போர்டு மாட்டினதுக்கு தான் மாறி மாறி தெரியுது. சரி, ஓகே. அப்படியா? நான் மருந்துக்கு நான் ட்ரை பண்ணி பாருங்க. சரியாக நெக்ஸ்ட் வீக் போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். சரி, அந்த 10ஆம் நம்பர் பார்த்து எடுத்து 2 டிராப்ஸ் விடு. எல்லாம் சொன்னீங்க. என்ன டாக்டர், பெட்ரோல் மாதிரி இருக்குது. மருந்து கொடுக்க சொன்னா பெட்ரோல் கொடுத்துருக்கீங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு நாக்கில் டேஸ்ட்டே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் டேஸ்ட்லாம் தெரியுது. பெட்ரோல் சீரம் தான். உங்களுக்கு நாக்கில் எதுவும் பிரச்சனை இல்லை. என்ன டாக்டர், மருந்து கொடுப்பீங்க பார்த்தா பெட்ரோல் கொடுத்துட்டு கடைசியில் என்ன மாட்டி விட்டீங்க? இல்லை, நான் 500 ரூபா காசு தரணுங்களா? உங்களுக்கு கேஸ் வாங்குறவங்க எந்த ப்ராப்ளம் இல்லை. 500 ரூபா. சரி, இந்தாங்க டாக்டர், நல்லா இருந்து போங்க. கேட்டுங்களா? போயிட்டாங்க. எங்க மாப்பிள்ள அந்த டாக்டர் ஏதோ மருந்து கொடுப்பான்னு பார்த்தா பெட்ரோலை கொடுத்து நாங்கள் ஒன்று உடனே விட்டேன். ஏமாந்துட்டு காசு நான் 500 வந்துட்டேன். நாளைக்கு நீ போற. சரியா? நீ போயிட்டு நான் விட்ட காசு 500 ரூபா குடிச்சு வந்துடு. நீ எப்படியாவது 2000 ரூபா குடிச்சு வந்துடு. இது போல வீட்டில் திட்டுவாங்க. சரியா? காசு வந்து சுத்தமா இருக்கு. சரி, நான் இன்னைக்கு நான் போறேன். உனக்கு என்ன மண்டையில போலாதுன்னு சொல்லிடுவோம். சரியா? நர்ஸ் வரலாங்களா? டாக்டர் வரணும். அவ்வளோ
டாக்டர் ஏதோ போட மாட்டினாரு. பேஷண்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த மாசம் சம்பளம் தந்துடுவாரு போல. ஆமா Merry ஆமா. Christmas. நிறைய பேஷண்ட் வராங்க. Happy Christmas. டாக்டர் வணக்கங்க. வணக்கம். நேற்று என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை. இவனுக்கு தான் மண்டையில போனாரு. திடீர்னு எல்லாம் மறந்து போயிடுறான். நீ யாரு? மச்சான் நான் தானே உன் ஃப்ரெண்டு. அதே மாதிரி தான் நான் சும்மா கேட்டுட்டு இருக்கிறான். அடிக்கடி ஏதாவது மறந்து போயிடுறேன். அவன் மருந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி ஓகே ஓகே. சரி நான் பார்த்து சொல்றேன். Merry Christmas to all. டைம் கூட எப்படி உங்களுக்கு இதாச்சு? தென்னை மரத்தை வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தான் டாக்டர். இவன் யோசிச்சதை பார்த்து தென்னை மரமே போறான் மட்டும் மண்டையில 2 தட்டு தட்டிடுச்சு. அதுல இருந்து ஒண்ணுமே மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பார்த்து சொல்லுங்க. இல்லை அடிக்கலாம் இல்லை நட்டில நாமளா புட்டிச்சு நினைக்கிறேன். அவங்க என்ன பிரச்சனை இல்லை. அவர் மருந்து தர அவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியாகலாம் நம்ம நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். நர்ஸ் கொஞ்சம் உள்ளாங்க. இந்த 10 நம்பர் பார்த்து Merry டிராப்ஸ் Christmas, Akshay. பச்சாவை கொண்டுறான். வாங்கிட்டு உள்ளாரா அடி அடி. பாத்தீங்களா உங்களுக்கு ஞாபகம் வரேன்னு சொன்னீங்க. ஆனால் ஃப்ரெண்டு கொடுத்த மருந்தெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் வரல சரியாச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கீங்க. எடுங்க 7 ரூபா. இல்லை நல்லா தான் ஞாபகமாக இருக்கு. மண்டை நல்லா தான் அடிப்படல. நல்லா தான் இருக்கீங்க. எடுங்க 7 ரூபா. மச்சான் ஏன்டா இப்படி நான் தான் ஏமாந்தாலும் நீங்களும் காசு கொடுத்து ஏமாந்தது. கொடுத்துடுவேன். மறக்காம கொடுத்துருக்கோம். என்ன மச்சான் நான் ஏமாத்தணும்னு நினைச்சேன். நான் தான் ஏமாந்தேன். நீ ஏமாத்தணும்னு நினைச்சா நீயும் தான் ஏமாந்த. இந்த நம்ம விடவே கூடாது. காசு 1000 ரூபாய் பிடிக்கணும். அந்த ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். சரியா? இந்த வாட்டி நான் கண்ணு தெரியாத மாதிரி போறேன். நீ அப்படியே என்ன கையை தான் கூட்டிட்டு போ. இந்த டாக்டர் தான் சரி பண்றான்னு பார்த்துக்கலாம். சரியா? அடுத்த நாள் வரேன். Advance Happy New Year. அவ்வளோ பேசுகிறோம். Hi, hi, Patan, Patan. வாங்க உட்கார். தெரியுதா? தெரியும். நல்லா இருக்க போகுது. அப்படியா நான் பார்த்து சொல்கிறேன். என்ன பண்ணுறது கட்டு கல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. அதிகம் பண்ணலையே. Happy Christmas, sister. Happy Christmas. People. அடிபட்டுருக்கா? ஓகே ஓகே இல்லை அடிபடுறேன் அப்படி இல்லைப்பா. நாங்களும் ஹிந்து தான். பட் இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணுறோம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் இல்லை. என்ன மருந்து ஒன்றா போயிருக்கேன். பக்கத்தால் ட்ரீட்மெண்ட் பார்த்துறீங்களா? சரி ஓகே. பேர் பண்ண முடியாது. நான் அமௌண்ட் அவ்வளோ கொடுத்துறேன். நீங்கள் பக்கத்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன மருந்து இல்லை. அப்படி எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பக்கத்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரை பண்ணி பாருங்க. சரி அதுக்கு அமௌண்ட் பண்ணலாம் கொடுத்துறேன். என்ன டாக்டர் 2000 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா உங்க கண்ணு எதுவும் தெரியல. நீங்க கரெக்டா 500 மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. என்ன டாக்டர் நீ 2000 ரூபாய் தரணும் அப்படி பார்த்தாலும் ஏன் 500 ரூபாய் கொடுத்தீங்க? உங்களுக்கு கரெக்டா கண்ணெல்லாம் தெரியுது. நான் 2000 போல 500 மாத்தி கொடுத்துறேன். ஆனால் நீங்க கரெக்டா 500 சொல்றீங்க. கண்ணெல்லாம் ப்ராப்ளம்லாம் இல்லை. எடுங்க 500 ரூபா. என்ன மாப்பிள்ள இப்படி ஏமாத்துக்கு மறுபடியும்? Praise the Lord. சரி காசு கொடுத்துட்டு Praise the வந்துருப்போம். Lord. என்ன மச்சான் சோம்பேறியா ஈஸியா சம்பாதிக்க இந்த டாக்டர் நம்மள ஏமாத்தி சம்பாதிச்சுட்டு இருக்காப்ல. ஆமா உழைச்சிதான் சாப்பிடணும். சரி மச்சான் சரி நம்ம டெய்லி வேலைக்கு போயிட்டு ஏதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போயிட்டு வேலைக்கு போய் சேருவோம். சரியா? இன்னும் சோம்பேறித்தனமா இருந்து நம்ம சம்பாதிக்கணும் ஈஸியா சம்பாதிக்கணும்னு நினைச்சா நாம தான் நஷ்டமாயிடுவோம். சரி உள்ள வேலைக்கு போகலாம். சரியா? சரி வந்தா பாய். சோம்பேறியா இருந்து எப்பவுமே வந்து முன்னுக்கு வர முடியாது. உழைச்சா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். நீதிமொழிகள் 21:25 சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொள்ளும். அதே போலதான் இவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. டெய்லி 2000 ரூபாய் சம்பாதிக்கலாங்க. ஆனா பாத்தீங்களா அவங்களே ஏமாந்துட்டாங்க. அவங்களோட புத்திசாலிமா இருப்பாங்க ஏமாத்துறதுக்கு. அதனால ஏமாத்தி எப்பவுமே சம்பாதிக்க கூடாது. சோம்பேறியா இருக்கக்கூடாது. அடுத்தது ஜெசிகா பேச்சு.